இந்த வயசுல எடுக்கிற டிசிஷனே அங்கேயும் எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, எதுக்கு நீ போய் சினிமால ஆக்ட் பண்ணோம். நீங்க சொன்னீங்களா சொசைட்டி asking me to silence my voice அப்படின்ட்டு. பட் ஈவன் in the TV serials and all that, you could have asked your husband and said, இல்ல அப்ப நான் ஷட் பண்ணிட்டேன்றேன். நான் என்னதான் சொல்றேன், என்னோட வாய்ஸ ஐ மஸ்ட் ஹவ், நான் இப்ப நினைச்சுக்கிறேன் அப்ப ஒரு கூத்துப்பற்றை ட்ரைனிங் பண்ணிருக்கலாம், ஏதாவது பண்ண, ஏன் அப்ப நான் ஸ்டேஜ் பிளே எல்லாம் பண்ணிருக்கலாம் அப்படின்லாம் யோசிக்கிறேன். But I had a handful of commitments, like I was tied down with, you know how production is. If you get involved in production, it's in a kala suthna paambu. You can never get out of it. So apdi poiduchu. Then it was like totally looking at that. And then in the decision 45 வயசுக்கு அப்புறம் நான் எடுக்கிற அந்த டிசிஷனே வந்து it was not easy. இந்த வயசுல எடுக்கிற டிசிஷனே அங்கேயும் எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க, எதுக்கு நீ போய் சினிமால ஆக்ட் பண்ணோம், டிவிஸ் ஓகே, டிராமாலே பண்ணேன், டிராமா தான் பண்றியே, இந்த மாதிரி சம் வாய்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். லாஜிக் என்னது? சினிமா டேபு தான், சினிமா விமன் அந்த ஒரு இது வச்சுக்கிறாங்க, ஈவன் ஃபார் மிடில் ஏஜ் உமனுக்கும் வச்சுக்கிறாங்க. ஸோ வேணுமா அப்படின்னா நான் சொன்னேன், ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் சொல்றாங்க, பிகாஸ் அவங்களுக்கு அது அந்த சைட்லேருந்து அது புரியல, எனக்குள்ள இருக்கிற பேஷனும் புரியல. நான் சொன்னேன் ஜஸ்ட் ஒரு படம் பண்றேன், பிடிக்கலன்னா விட்டுறேன். Already I had signed the film, so then I did that film and I enjoyed it so much. I loved it. And இப்ப கூட எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஃபர்ஸ்ட் ஃபிலிமுக்கு நான் அந்த நடிச்ச அந்த பார்ட்லாம் எனக்கு ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. பட் அங்கம்மாள் ஹேப்பனிங் மீ as a lead role, அதுவும் அப்ப நான் few films தான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் தான் அமரனா, லப்பர் பந்தா இருக்கட்டும், or so many idli, everything has come after that. ஸோ என்னோட ரொம்ப ஃபில்மோகிராஃபி இல்லாம எனக்கு ஒரு லீட் ரோல் கொடுத்து பண்ணியிருக்காங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட். அது பிகாஸ் யூனோ ஒரு சாதாரண கேரக்டர் ஆக்டரை இப்பதான் வந்திருக்கிற ஒரு நியூ ஆக்டர், ஃபேர்லி நியூவா ஒரு லீட் ரோல் கொடுக்கணும்னா அவங்க எவ்வளவு ஒரு ட்ரஸ்ட் என் மேல பிளேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஐ ஹேட் டு ஒர்க் ரியலி ஹார்ட் ஃபார் இட். அந்த மாதிரி The Great KFC Festival புதிய பீட்சா மீல் flat $299 சிக்கன் டாப்பிங் மட்டுமில்ல, பீட்சாவே சிக்கன் தான்.